இப்போ வந்து தார் நாடாவை போட்டு விட்டாச்சுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம தறியை போட்டு விடலாம். ஸோ இதனுடைய ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய போகுது. என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. தறியை போட்டு விட்றேன், ஓடுதா? ஸோ சூப்பராகவே ஓடிச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் திரும்பவும் அது எப்படி நடக்கும்? ஸோ பாருங்கள், நடந்துருச்சு. பர்ஃபெக்டாக நடந்திருக்குது. நான் எதிர்பார்த்தது அப்படியே இங்கே நடந்திருக்குது. ஸோ இலையும் போயிருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்திருக்குது. உங்ககிட்ட நான் காட்டணும்னு நினச்சது இந்த ஒரு விஷயம் தாங்க. ஸோ என்ன காட்டணும்னு நினச்சேன்னா, இது முன்னாடி நான் பார்க்கல, ஆனால் இப்போ லைவாக நானே பார்த்துட்டேன், உங்களுக்கும் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நடந்தது. ஸோ இதே தான் சேம் வந்து இதுலேருந்து வெளியில் வந்திருக்குது. தார் குச்சி போன இதில் வந்து வெளியில் வந்திருக்குது, இதில் வந்து வெளியில் வரல. அதனால கலண்டு இருக்குது, உள்ளுக்குள்ளேயே கலண்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த தார் குச்சை வெளியில் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலையெல்லாம் நம்ம ஒரு மாதிரி விலக்கி விட்டு கரெக்டாக தார் குச்சை பிடிச்சி நம்ம மேலே தூக்கணும் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக வெளியில் வந்துடும். ஸோ அதையுமே நம்ம இப்போ பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட காட்டுறது அதுதான். ஸோ அந்த லப்பர் இருக்கிறது அந்த